சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இயேசு தருகிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், உள்ளத்திலே சமாதானம் இயேசு தருகிறார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இயேசு தருகிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், தேசத்திலே சமாதானம் இயேசு தருகிறார். சமாதானமே அம்மா, சமாதானமே, 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 ஓஹோ சமாதானமே, சமாதானமே, ஆஹா சமாதானமே, சமாதானமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கல்வாரியின் தொனி காலை தியான நேரத்திற்கு இந்த புதிய ஆண்டில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான அன்பின் தேவ ஜனமே, 2025 ஆண்டின் புது வருட நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு இன்று காலை உங்களோடு கூட தியான நேரத்தில் பகிர்ந்து கொள்ள யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கின்றேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். தேவஜனமாகிய நம்மை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷத்தின் 17 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்திலே எவ்வளவோ விதமான கலக்கங்கள், திகில்கள், போராட்டங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட ஜீவியத்திலே மிகவும் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையை குறித்த கலக்கத்தோடு இருக்கக்கூடும். நீங்கள் செய்கின்ற தொழில் துறைகளை குறித்து கலங்கி இந்த 17 நாட்களிலே நீங்கள் காணப்படக்கூடும். தேவனுடைய வார்த்தை இந்த புதிய ஆண்டிலே எங்களை நோக்கி வருகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று. இந்த 2025 ஆண்டிலே தேவன் நம்மை பார்த்து சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த ஆண்டிலே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த சூழலை பின்னணியை நாம் கவனிப்போமானால், இயேசு அங்கே சீஷர்களோடு கூட இறுதி காலத்தில் அவருடைய பிரியாவிடையின் வைபவம் நடைபெறுகிறதை நாம் காண்கிறோம். அப்போ இயேசு பரலோகத்துக்கு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக, சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களோடு இருக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆறுதலின் வார்த்தையை சொன்னார். அது மட்டுமல்லாமல், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று, நான் போய் ஆயத்தம் பண்ணி முடிந்ததன் பின்பு நான் வந்து உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாயிருங்கள். எதற்காக நாம் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டு ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் வைத்திருக்கிறார். நாம் இந்த வருஷத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதோடு கூட ஆண்டவர் நமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு நிரந்தரமான வீட்டை, கைகளால் கட்டப்படாத நிரந்தரமான
அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சென்று ஆயத்தம் பண்ணி முடிந்ததன் பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களையும் அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனை விசுவாசித்து தேவனிடத்திலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனோடு நல் உறவிலே வாழ வேண்டும் என்று தேவன் இந்த ஆண்டிலே விரும்புகிறார். உங்கள் இருதயத்திலே பலவிதமான கலக்கம் இருக்கலாம். குடும்பத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது அங்கே முதல் 3 வார்த்தைகளிலே ஒரு மனிதன் கலக்கத்தோடு திகிலோடு தன்னுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான், தன்னுடைய சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தின்படி அவன் ஒதுக்கப்பட்ட நிலையிலே பாளையத்துக்கு புறம்பாக குஷ்டரோகம் நிறைந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கண்ணீரோடு கவலையோடு மரண நாளை எண்ணிக்கொண்டிருந்தான். அன்று ஒரு நாள் இயேசுவை அவன் சந்திக்கிறான். இயேசுவினிடத்தில் ஓடி வந்து சொல்கிறான், இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு அவனுடைய கையை தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. பிரியமானவர்களே, அவனுடைய இருதயத்தின் கலக்கங்களை ஆண்டவர் நீக்கினார். இந்த வருஷத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் பிறந்து 17 நாட்களுக்குள் பலவிதமான கலக்கத்தோடு திகிலோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் திகில்களிலிருந்து விடுவித்து வாழ்வு கொடுக்க முடியும். ஆகவே இன்று காலை உங்களுடைய இருதயத்திலே கலக்கத்தோடு திகிலோடு இந்த 17 நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடும். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காய் சிலுவையில இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்பி, இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து, என் அக்கிரமங்களை மன்னித்து, என் நோய்களை குணமாக்கி ஆண்டவரே எனக்கு வாழ்வு தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நம்பிக்கையான ஒரு செய்தி என்ன? நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே கலக்கங்கள் திகில்கள் நிறைந்து காணப்படலாம். நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரோடு நல் உறவிலே நடக்கும் பொழுது, அங்கே இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடியும் பொழுது நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நித்திய வீட்டிலே இளைப்பாறுதலை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அந்த இளைப்பாறுதலுக்கு நேராக அவரை சந்திக்கும் நாள் வரையிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பார்த்து நாம் நடப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பிதாவே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன தெய்வம், இன்று இந்த காலை தியான நேரத்திலே யாராவது கலக்கத்தோடு திகிலோடு இருந்தால் அவர்கள் கர்த்தராய் இயேசுவே உம்மை விசுவாசித்து உம்மில் நிலைத்திருந்து உம்மிடத்திலிருந்து வருகிற சமாதானம், ஆறுதல், நிம்மதியை பெற்றுக்கொண்டு இந்த புதிய வருஷத்திலே கடந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். கவலைகளை மறந்து சமாதானத்தின் தேவனாகி நீர் அவர்களுக்கு துணை புரிந்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.